நாங்கள் மீன் குழம்பு செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான மீன் எடுத்து வச்சுருக்குறோம். பாறை மீன். அதை தோல் உரித்து எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு குழம்புக்கு வச்சுருக்கேன். இது பொரிக்கிறதுக்கு எல்லாம் மசாலாலாம் போட்டு அதில் வச்சுருக்கேன். மீன் மசாலா போட்டு அதில் தடவி வச்சுருக்குறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் தான், அதில் சின்னதாக 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி, 2 துண்டு மாங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அதுக்கு ஏற்ற மீன் குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் மீன் குழம்புக்கு போடுறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கூட கொஞ்சம் ஜீரகம், 2 பூண்டு போட்டு அரைச்சி குழம்புல ஊற்றணுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்குறேன். இந்த செய்முறை அப்புறம் போடுறேன். நாங்கள் இப்போ மீன் குழம்பு செய்ய போகிறோங்க. அதுக்கு செய்முறைங்க. முதல்ல தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்ற போகிறேன். அதுக்கு தேவையான எண்ணெய், இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, இப்போ நறுக்கி வச்சுருக்க 2 பச்சை மிளகா போடுறேன். அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு எடுத்து அதை நசுக்கி வச்சுருக்குறாங்க, அதை போடுறேன். அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் போடுறேன். வெங்காயம் நல்லா 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இந்த கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை போடுறேங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை போடுறேன். அது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சிங்க. மசாலா போட போகிறேங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேங்க. இது பெரிய ஸ்பூனு, அதனால் 1/2 ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டிருக்கிறேன். நாங்கள் 2 பேர் தான், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் குழம்பு வைக்கிறேங்க. இப்போ 1 நிமிஷம் வதக்கிட்டு கரைச்சி வச்சுருக்க அந்த புளியை ஊற்ற போகிறேன். அதில் அப்படியே மாதிரி வருது பாருங்கள், தொக்கு மாதிரி வருது. அதுக்கு தேவையான சால்ட் போட்டு
ஒரு 3/4 ஸ்பூன் சால்ட்டு போடுறேங்க. இப்போ வந்து அதுக்கு மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றுறேங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் ஊற்றி மீனையும் போடலாங்க. நல்லா மீன் குழம்பு கொதிச்சிருச்சுங்க. இப்போ நான் மாங்காய் போட போகிறேங்க. 3 துண்டு மாங்காய் வெட்டி வச்சுருந்தேன். அந்த 3 துண்டு மாங்காய் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. மீன் போட போகிறேன். எல்லாமே இந்த தலை பீஸ் தான் நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். தலை பீஸு, உடம்பு பீஸு. அது போட்டோன்னே கிண்டி விடக்கூடாது. இப்போ வந்து மீன் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ வந்து மீன் போட்டு மீன் குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக தேங்காய் ஊற்ற போகிறேன். தேங்காய் கூட ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். தேங்காய் ஊற்றுறேன். இது வந்து நாங்கள் திருநெல்வேலி சைடு மீன் குழம்பு. இங்கே சென்னையிலலாம் இந்த மீன் குழம்புக்கெலாம் அந்த தேங்காய் ஊற்ற மாட்டாங்க நிறைய பேர். புளிக்குழம்புக்கும் நிறைய பேர் தேங்காய் போட மாட்டாங்க. ஆனால் நான் வந்து எல்லாத்துக்கும் மீன் குழம்புக்கு, புளிக்குழம்புக்கெலாம் தேங்காய் போடுவேன். பொரியலுக்கெலாம் தேங்காய் போட்டு தான் பொரியல்லாம் செய்வோங்க. ஆனால் நாகர்கோவில் சைடெலாம் மீன் குழம்புக்கு தேங்காய் பால் எடுத்து ஊற்றி செய்வாங்க. இது இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டு தூவி இறக்கி வைக்கிறேங்க. மீன் குழம்பு ரெடி ஆச்சுங்க. சுவையான மீன் குழம்பு. என் மனைவி செய்த மீன் குழம்புங்க. எப்போவுமே சாதாரணமாக சாம்பார், காரக்குழம்புனா கொஞ்சம் தாங்க சாப்பிடுவேன். இந்த மீன் குழம்பு வச்சா 2 பிளேட் சாப்பாடு சாப்பிட்ருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.